இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அறிவியல் புனைக்கதை உட்டி ஆலன் என்கிற நம்முடைய மிக பிரபலமான ஒரு ஹாலிவுட் நடிகர், கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்டி ஆலன் ஒரு பெரிய காமெடியன், இஸ் a வெரி ஃபேமஸ் மேன். அவர் எழுதின ஒரு அறிவியல் புனைக்கதை, ஒரு வித்தியாசமான ஒரு கதை. ஒரு உலகத்துல ஃபியூவல்ல இருந்து எல்லாமே தீர்ந்து போன பிறகு ஒரு 40 நாளைக்கு லாக்டவுன் பண்றாங்க அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கும். அந்த கதையினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கூகுள் மாஸ் எபிசோட் அப்படிங்கறது அந்த கதையோட தலைப்பு. இந்த கூகுள் மாஸ் எபிசோட்ல ப்ரொஃபசர் கூகுள் மாஸ் அவர் தான் கதாநாயகன். அவர் ஒரு ஹியூமனிட்டிக்ஸ் ப்ரொஃபசர், சிட்டி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. 40 நாளைக்கும் குடும்பத்தோட இருக்கணுமா அப்படின்னு மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு 2 பசங்க. மனைவி அவங்களும் ஒரு இடத்துல ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணுவாங்க. பசங்க வீட்டிலே இருப்பாங்க, மனைவியும் வீட்டில் இருப்பாங்க. அவரு எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவர் உலகம் முழுக்க சுத்திட்டே இருப்பாரு. எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பாரு, போயிடுவாரு. இஸ் நாட் ஏ டேடி கேரக்டர். அவர் ஒரு மாதிரியான ஆளு. அவருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாகும். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது, ஐயோ நம்ம மனுஷங்களோட இருக்கணுமா, ஐயோ நான் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது உருவாகும். அப்போ அவரு தன்னுடைய தெரபிஸ்ட் கிட்ட போவாரு. அவருடைய தெரபிஸ்ட் பேரு டாக்டர் மேண்டல். அவர் என்னென்னமோ ஐடியாலாம் கொடுப்பாரு. எதுவுமே அவருக்கு பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். கடைசியில அந்த தெரபிஸ்ட் கிட்ட இருந்து படி இறங்கி அப்படின்னு திரும்பி ஒரு போர்டை பார்ப்பாரு. மெஜிசியன் பர்ஸ்கி அப்படின்னு அதில் போட்டிருக்கும். ஐ மெஜிசியனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல உள்ள போவார். அங்க மெஜிசியன் உட்காந்துருப்பாரு. பழங்காலத்து மெஜிசியன், பாவம், பழப்பே இருக்காது. இப்போ மேஜிக் பண்றதுக்கு போய் இப்ப யார் கூப்பிடுறாங்க? அவர் இவரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரிலாம் சிக்கலா இருக்கப்பா, வீட்டுல போய் மனைவி குழந்தைகளோட 40 நாள் இருக்கிறதா, ஐயோ எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பர்ஸ்கி இதான் உங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைப்பாரு. பரவாயில்லையே, நமக்கு இப்படி ஒரு பொழப்பு வருமா, ஆச்சரியமா தான் இருக்குது, டக்குன்னு வேலையை மாத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. இந்த டால் புட்டால்னு ஒரே சவுண்ட் எல்லாம் கேட்கும். எங்கெங்கயோ ஏனிலெல்லாம் ஏறி ஏதோ தூசு தட்டி எடுத்துட்டு வருவார். அதை பிரிப்பாரு. அது பாத்தீங்கன்னாக்க ஒரு அழகான ஒரு ரோலர் ஸ்கேட்டர் இருக்கிற ஒரு சக்கரம் வச்ச ஒரு காலடி. ஒரு காலடி தான் இருக்கும். அந்த ஒரு காலடியில பாத்தீங்கன்னா மேல ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அதை அவரு கொடுத்துருவாரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இது போதும் உங்களுக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படிம்பாரு. உங்க வீட்டுல புக்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமா, எனக்கு புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்கும், நிறைய வச்சிருக்கேன் அப்படிம்பாரு அவரு. ஒண்ணுமே வேணா, அந்த பொட்டிக்குள்ள மேல இருக்கிற பொட்டிக்குள்ள புக்கை போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க ஒத்த காலில் அப்படி நின்னீங்கன்னா போதும், நீங்க அந்த நாவலுக்குள்ள போயிடுவீங்க, நாவல்ல ஒரு கேரக்டர் ஆயிடுவீங்க, யூ கேன் என்ஜாய் அப்படின்னு அந்த மெஜிஷியன் சொல்லுவாரு. இதை நான் எப்படி நம்புறதும் பாரு அவரு. இப்ப இங்க நான் உங்களுக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா உங்களால வீட்டுக்கே போக முடியாது, தயவு செஞ்சு கிளம்புங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாங்க பூட்டி ஆகணும் அப்படிம்பாரு. சோ அதை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. நான் நினைச்சது மாதிரியே வீட்டுல வந்தா ஒரே போர். பையன் ஒரு பக்கம் லபோ லபோன்னு எதையோ கத்தி நடப்பான். ஒய்ஃப் ஒரு பக்கம் தன்னுடைய பொண்ணோட எப்ப பாரு ஃபைட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்ட்டு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு டக்குன்னு லைப்ரரிக்குள்ள போயிடுவாரு. குட்டியா தான் இருக்கும் அந்த லைப்ரரி. இதே மாதிரி அந்த லைப்ரரிக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அதை பிரிச்சு முதல்ல எந்த நாவலுக்குள்ள போலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஹெச்ஜி வெல்ஸனுடைய டைம் மிஷினை முதல்ல எடுப்பாரு. அதை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டு ஏறி நிற்பாரு. டைம் மிஷின் நாவல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கதாநாயகன் ஒரு டைம் டிராவல் பண்ற மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுல அந்த டைம் டிராவலர் என்ன பண்ணுவாரு, பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் சேர்ந்துருவாரு. அந்த இடத்துக்கு அந்த நாவலுக்குள்ள இவரும் போயிடுவாரு. அவர் போனா அந்த கதாநாயகனோட ஈவான்னு ஒரு பொண்ணு அங்க அந்த அத்தனை ஆண்டுகள் கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு அவ கூட சுத்திட்டே இருக்கும். அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாரு. கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் திடீர்னு டைம் டிராவலர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய டைம் டிராவல் மிஷினை தொலைச்சிடுவாரு. தொலைச்சிட்டு அவர் பிச்சைக்கார மாதிரி எங்கேயும் அழிஞ்சிட்டு ஐயோ என்ன பண்றது தெரியலையே சுத்திட்டு இருப்பாரு. இவருக்கு போர் அடிக்கும். டப் டப் டப்னு 3 தடவை தட்டுவாரு, உலகத்துக்கு வந்துடுவாரு. இப்படி தினமும் ஏமாத்தி ஒரு நாவலுக்குள்ள போயிடுவாரு. இவர் என்ன பண்றாருங்கிறது அவர் பசங்களுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரில்லா இருக்கும். என்னதான் இந்த ஆள் செய்யறான், போய் லைப்ரரியில கஷ்டமா போடுறான் அப்படின்ட்டு ஒரு த்ரில்லா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அடுத்தது அவரு இதே மாதிரி ஒவ்வொரு நாவலா போவாரு. மேடம் பவரி நாவலுக்குள்ள போயிடுவாரு. அதுல எம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த எம்மா சார்லஸ திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் உள்ள போயிடுவாரு.
இவரை பார்த்த உடனே எம்மாவுக்கு இவர் மேல வந்து காதல் வந்துடும். உங்களுக்கு தான் உடியாதுன்னா தெரியும்ல, அவரால் பாலியல் இல்லாம எதையுமே எழுத முடியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இது பண்ண உடனே சார்லஸ் வந்து இவர் ஆளை வச்சு உதைக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணுவாரு. பண்ணின உடனே அதுக்கு பயந்துகிட்டு இவரு 3 தட்டு தட்டி திரும்பி வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் போகாத இடம் இல்ல, ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய மிக அற்புதமான அந்த ஒர்க்குள்ள போவாரு. அந்த ஒர்க்குள்ள இந்த ஹவுன்ஸ் ஆஃப் பேக்ஸரி, அந்த ஒர்க்குள்ள போயிட்டு இந்த ஹவுன்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன ஆகும்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவலுக்குள்ள போன உடனே வாட்சனுடைய இடத்தை இவர் பிடிச்சிடுவாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு இவரு தான் ஃப்ரெண்டு மாதிரி எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அந்த ஹவுன்ஸ் எல்லாம் சேர்ந்து நாய்கள்லாம் ஓநாய்கள்லாம் இவரை துரத்தும் பாருங்க, 3 தட்டு தட்டிட்டு உள்ள வந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா ஷெல்லி மேடம் எழுதின பிராங்கைன்ஸ்டீன் நாவலுக்குள்ள போலான்னு இவர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்குள்ள பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க, உள்ள வந்துருவாங்க. ஆஹா இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்துருவாரு. டக்குன்னு பெஞ்சு கடியில உழைஞ்சிப்பாங்க. இவர் வந்து அந்த நாவலை போட்டு வழக்கம் போல உள்ள போயிடுவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பசங்க அந்த ஸ்கேட்டிங் இதை எடுத்துட்டு போய் ஒரு கால் தாண்டா இருக்கு அப்படின்னு வீடு முழுக்க சுத்தி வந்துட்டு இருப்பான். இவரால் திரும்பி வரவே முடியாது. நேரா போய் பிராங்கைன்ஸ்டீன் கிட்ட மாட்டிப்பாரு. என்ன பண்றதுன்னே தெரியாது. பிராங்கைன்ஸ்டீன் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, பிராங்கைன்ஸ்டீன்னா என்னன்னு, அவன் வந்து இறந்தவர்கள்ல இருந்து உருவான ஒரு உருவம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தன்னுடைய வியாதியை பரப்பி எல்லாரையும் சாவடிக்கிறதுக்காக சுத்திட்டு இருக்கிற ஒரு உருவம் அவன் பிராங்கைன்ஸ்டீன், அக்கார்டிங் டு தட் ஸ்டோரி. அப்போ இவர் அவங்கிட்ட போய் சிக்கிக்கிற ஒரு நிலைமை வந்து பயங்கரமா அலறுவாரு, தட்டு தட்டுன்னு தட்டுவாரு, ஒண்ணு திரும்பியே வர முடியாது. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைங்க திரும்ப ஓடி போய் போர் அடிக்குதுடா, ஒரே காலில் எப்படி ஓடுறது சொல்லிட்டு வாடா அப்பாவை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நேரம் அந்த லைப்ரரிக்குள்ள போவாங்க. அப்பா இருக்க மாட்டார். அந்த இடத்துல கொண்டு போய் அதே இடத்துல அதை வச்சிருவாங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் சோகமா உட்காந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா டுமீன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவங்க அப்பா திரும்பி வந்துருவாரு. என்னடா தட்டுவாரு, திரும்பி வர முடியும். பிராங்கைன்ஸ்டீன் கிட்ட வந்து அவரை பிடிக்கிற நிலைமையில வீட்டுக்கு வந்துருவாரு. வந்து பார்த்தா பசங்க 2 பேரும் இருப்பாங்க. அழகா கட்டிப்பாரு. நேரம் ஓடி போய் அப்பா இனிமேல எங்க வீடு மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்துல எங்கேயுமே கிடையாதுடா, அருமையா இருக்குடா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குடா பாரு, என்ன இந்த மாதிரிலாம் ஏதோ வளர்றாரு அப்படின்னு 2 பசங்களும் பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். அற்புதமான இதே மாதிரியான ஒரு அறிவியல் கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.